தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. முன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 3வது வருஷமாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் வெளியேறியிருக்கிறார். பேரவையை விட்டு வெளியேறியிருக்கிறார். இந்த முறை அவர் சொல்லியிருக்கிற காரணம் கடந்த முறை சொன்னது தான். நான் நிகழ்வினுடைய தொடக்கத்திலே தேசிய கீதம் இசைக்கணும்னு சொன்னேன், அது அரசு கேட்கல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆளுநர் மாளிகை தொடர்பாக வெளியிட்டிருக்கிற அறிக்கையை முதல்ல பார்த்துடலாம். இன்னைக்கு மாலை இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து. ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு செய்திக்குறிப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் உரை தொடர்பாக இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் நடந்தவை தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தமிழ்மொழி மற்றும் தமிழ்நாட்டின் வளமான கலாச்சாரம், மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தின் மீது தான் கொண்டுள்ள அசைக்க முடியாத மரியாதை மற்றும் போற்றுதலை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலின் புனிதத்தை எப்போதும் நிலைநாட்டி ஒவ்வொரு நிகழ்விலும் மரியாதையுடன் பாடி வருகிறார். உலகின் மிக பழமையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற தமிழ்மொழி எண்ணற்ற இந்தியர்களின் இதயங்களில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது. மாண்புமிகு ஆளுநர் இந்த புரிதல் உணர்வை முழு மனதுடன் பகிர்ந்து கொள்கிறார். மாநிலத்திலும் தேசிய அளவிலும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ் மொழியை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் பல்வேறு வகையில் ஆதரவளித்து வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அரசியல் சட்ட கடமைகளை பின்பற்றுவது ஆளுநரின் கடமை. இந்திய நாட்டின் பெருமையான தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிப்பது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமையாகும். இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவையிலும் ஆளுநர் உரையின் தொடக்கம் மற்றும் முடிவில் தேசிய கீதம் பாடப்படுகிறது அல்லது இசைக்கப்படுகிறது. தேசிய கீதத்திற்குரிய விதிமுறைகளின்படி இது அவசியமாகும். பலமுறை முன்கூட்டியே இதற்கான நினைவூட்டல்களை தெரிவித்த பிறகும் இந்த கோரிக்கைகளை வேண்டுமென்றே தமிழ்நாடு சட்டப்பேரவை புறக்கணித்துள்ளது துரதிருஷ்டவசமானது. இன்று ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாமலோ இசைக்கப்படாமலோ இருந்தபோதும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அரசியலமைப்பு கடமைகளை மரியாதையுடன் நினைவூட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை தேசிய கீதம் பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவரின் கோரிக்கை திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடாமல் இருப்பது அல்லது இசைக்காமல் இருப்பது அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயலாகும். இதனால் ஆளுநர் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் மேன்மையை போற்றவும் அனைத்து அரசு விழாக்களிலும் தேசிய கீதத்திற்கான மரியாதையை மீட்டெடுக்கவும் மற்றும் தமிழ் மொழியின் பெருமையை நிலைநிறுத்தவும் தனது நிலைப்பாட்டில் உறுதி கொண்டுள்ளார். இந்த அறிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கு. இந்த அறிக்கை எப்படியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னா, நிகழ்வினுடைய தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாதது மட்டும்தான் பிரச்சனை, அதனால தான் ஆளுநர் வெளியேறினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஆளுநர் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறுறது இது முதல் முறை கிடையாது. 2023 ஜனவரி 9 அந்த வருஷத்தினுடைய முதல் கூட்டம் நடந்தப்போ ஒரு இதே மாதிரி சட்டப்பேரவையை விட்டு வெளியேறி இருந்தார். அப்போ இது பெரிய அளவில் பேசுபொருளாச்சு, இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருந்தது. ஒரு ஆளுநர் உரை முடிகிறதுக்கு முன்னாடி அவையை விட்டு வெளியேறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2024 முதல் கூட்டத்திலையும் அதே விஷயத்தை தான் பண்ணார். சட்டப்பேரவை ஆளுநர் உரை அவர் உரையை முழுமையாக படிக்காமே அந்த நிகழ்வு முடியாமே வெளியேறி இருந்தார். இந்த முறை உள்ளே வந்தவுடனே வெளியில் போயிருக்கிறார். இந்த 3 வருஷமும் என்ன நடந்ததுன்னு பார்த்தா இந்த அறிக்கை எவ்வளவு முரணான அறிக்கை அப்படிங்கிறது தெரியும். ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு ஆளுநராக நியமிக்கப்பட்டது 2021 செப்டம்பரில். அதாவது 2021 மே மாதம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்குது. இவர் செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வர்றார். 2022 ஆளுநர் உரையோட தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தொடங்குது. அப்போவும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்லையும் அதுக்கு பிறகு நிகழ்வுகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இறுதியாக தேசிய கீதம் இசைக்கப்படுது. அந்த வருஷம் எந்த பிரச்சனையும் வரல. தமிழ்நாடு அரசு கொடுத்த உரையை ஆளுநர் அப்படியே படிச்சிட்டார். 2023 ஜனவரி 9 அந்த வருஷத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் கூடினப்போ தமிழ்த்தாய் வாழ்த்தோட அந்த நிகழ்வு தொடங்குது. ஆளுநர் அவருடைய உரையை படிக்கிறார். அவர் சரியாக படித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த வருஷத்தினுடைய பிரச்சனை. அந்த வருஷம் அவர் என்ன பண்ணார்னா, ஆளுநர் உரையில் இருந்த நிறைய வார்த்தைகளை அவரே மாற்றியிருந்தார். நிறைய வார்த்தைகளை விட்டிருந்தார், படிக்காமல் விட்டிருந்தார். அவர் படிக்காமல் விட்ட வார்த்தைகள் திராவிடம், சமூக நீதி, தந்தை பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, கலைஞர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் விட்டிருந்தார். நிறைய விஷயங்களை அவரே மாற்றி படிச்சிருந்தார். அவர் படித்து முடித்ததுக்கு பிறகு ஆங்கிலத்தில் அவர் ஆளுநர் உரை அவர் வாசித்ததுக்கு பிறகு சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் அப்பாவும் அதனுடைய தமிழ் வெர்ஷனை படிக்கிறார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவை முன்னவரான துரைமுருகன் ஒரு தீர்மானத்தை படிக்கிறார். என்ன அப்படின்னா, ஆளுநர் அரசு கொடுத்த உரையில் சில மாற்றங்களை பண்ணியிருக்கிறார்,
அதனால ஆளுநர் உரையினுடைய புத்தகம் வந்து அந்த வடிவம் எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்படும். முன்னாடி வந்து புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ டேப்ல வந்து அது டிஜிட்டலாக வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட வடிவத்திலேயே ஆளுநர் உரை அவை குறிப்பில் ஏறும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை துரைமுருகன் படிக்க தொடங்கினப்போ தான், அவர் துரைமுருகன் அந்த தீர்மானத்தை படிக்க தொடங்கும் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எந்திரிச்சு வெளியில் போகிறார். அவர் எந்திரிச்சு வெளியே போனதுக்கு பிறகு ஆளுநர் தனக்கு பக்கத்தில் இருக்கிற அதிகாரி கிட்ட அவர் என்ன படிக்கிறார்னு கேட்டதுக்கு பிறகு ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்மானம் அது. எந்த அடிப்படையில் அப்படின்னா, ஆளுநர் அவருடைய உரையை வந்து மாற்றி படிச்சிருக்கார் அப்படின்றதுனால அவர் படித்தது வந்து எதுவும் அவை குறிப்பில் இருக்காது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வடிவத்திலே ஆளுநர் உரை அவை குறிப்பில் ஏறும் அப்படிங்கிறது தொடர்பான தீர்மானம்னு தெரிஞ்ச உடனே அவர் எந்திரிச்சு வெளியில் போயிட்டார். ஸோ ஆளுநர் முதல் முறையாக சட்டப்பேரவையிலிருந்து எந்திரிச்சு போனதுக்கு தேசிய கீதம் காரணம் கிடையாது. அவர் ஆளுநராக வந்ததுக்கு பிறகும் இங்கே இருக்கிற மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்தில் தொடங்கி தேசிய கீதத்தில் முடிஞ்சு ஒரு வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சபை நிகழ்வுகள் முடிஞ்சிருக்கு. அதற்கு அடுத்த வருஷம் அரசு கொடுத்த உரையை இவர் எடிட் பண்ணதுனால வந்த பிரச்சனையில் அவர் வெளியில் போகிறார். கடந்த வருஷம் என்ன நடந்தது அப்படின்னா, இவர் ஆளுநர் உரையை படிக்க எந்திரிச்சு தொடக்கத்தில் சில வரிகளையும் கடைசியில் சில வரிகளையும் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டார். இதில் இருக்கிற வரிகளே எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை அப்படின்னு மறுபடியும் சபாநாயகராக இருந்த அப்பாவும் ஆளுநர் உரையினுடைய தமிழ் வெர்ஷனை முழுமையாக படிக்கிறார். படித்ததுக்கு பிறகு அது அவை குறிப்பில் ஏற்றப்படுது. அப்போவும் வந்து தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி ஆளுநர் எந்திரிச்சு வெளியில் போனார். இந்த வருஷம் அதை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறார். அவை நிகழ்வுகள் தொடங்கின உடனே வந்து வெளியில் போயிட்டார் அப்படிங்கிறதான் இதில் விஷயம். தேசிய கீதம் முதல்ல பாடப்படணும் அப்படின்னா ஆளுநர் RN ரவி இதை 2022 அவர் வந்த உடனே இந்த மாதிரி வெளியில் போயிருந்தார்னா தேசிய கீதம் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். முதல் வருஷம் எந்த சிக்கலும் இல்லாமல் அரசு என்ன சொல்லிச்சோ அதை செஞ்சவர். 2வது வருஷம் அரசினுடைய உரையை அவரே எடிட் பண்ணுறார். 3வது வருஷம் அரசினுடைய உரையை நான் படிக்க மாட்டேன்னு மறுத்து அங்கே உட்கார்ந்து சபாநாயகர் அப்பாவு படித்த உரையை வந்து முழுமையாக உட்கார்ந்து கேட்குறார். இந்த வருஷம் முழுமையாக வந்து வெளியில் போயிருக்கார். இந்த இடத்துல தான் ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கை ரொம்ப முரணாக வந்து தெரியுது. தமிழ்நாடு அரசும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஆளுநர் அவருடைய வரம்பை மீறி செயல்படுகிறார். ஏன்னா ஆளுநருக்குன்னு சில அரசியலமைப்பு சட்ட கடமைகள் உண்டு. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த மாநிலத்தினுடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட். அது வந்து ஒரு அலங்கார பதவி தானாலும் அவர் தான் வந்து அரசியலமைப்பு சட்ட தலைமை வந்து அவர் தான். இங்கே அரசாங்கத்திலிருந்து வர்ற எல்லா அறிக்கைகளுமே கவர்னரினுடைய உத்தரவின் பேரில் வர்றதா தான் வந்து வரும். அவருக்குன்னு சில அரசியல் சட்ட கடமைகள் இருக்குது. ஆனால் ஆளுநருக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன்னா அமைச்சரவை முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துறது தான் ஆளுநருடைய வேலை அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே வரையறுத்திருக்கு. இந்த ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் அது அரசினுடைய உரை தான். அரசு என்ன உரை தயாரித்து கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து ஆளுநர் படிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் சட்டத்தில் இருக்கிற விஷயம். இவர் தொடர்ச்சியாக வந்து அதை மீறிக்கிட்டே இருக்கார். 2023 அதை எடிட் பண்ணார். போன வருஷம் எனக்கு அதை படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த வருஷம் அதுக்கு இன்னொரு புது காரணம் சொல்லி இப்போ தேசிய கீதத்தை வந்து அவர் காரணமாக காட்டியிருக்கார். இந்த கடைசி 3 வருஷம் நடந்த விஷயங்களை பார்த்தா தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி இந்த அவையை விட்டு ஆளுநர் தான் வெளியில் போயிருக்கார் அப்படிங்கிறதான் இங்கே நடந்த உண்மை. இன்னொன்று, ஆளுநர் வந்து நான் கோரிக்கை வச்சேன், முதல்ல வந்து தேசிய கீதம் பாடுங்க அப்படின்ற கோரிக்கையை நான் வச்சேன், அவங்க கேட்கல அப்படின்னு சொல்கிறார். அது சபாநாயகரினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஏன்னா சட்டமன்ற பேரவை வந்து சபாநாயகர் தான் பொறுப்பு. அதுக்கு சட்டமன்ற பேரவைக்கு சபாநாயகர் தான் பொறுப்பு. சபாநாயகரினுடைய முடிவு தான் வந்து அங்கே இறுதியானது. ஆளுநர் அங்கே போய் எந்த கருத்துமே சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் வந்து இது விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளாயிருக்கு. 2011-16 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ரோசையா இருந்தார். அப்போது ஒரு முறை ஆளுநர் உரையப்போ அன்னைக்கு திமுக சட்டமன்ற குழு தலைவராக இருந்த ஸ்டாலின் எந்திரிச்சு பேச ட்ரை பண்ணப்போ, நீங்கள் இப்போ பேசக்கூடாது உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பார்த்து ரோசையா சொன்னார். இது அப்போ விமர்சனமாச்சு. எதிர்க்கட்சிகள் அவங்க எவ்வளவுதான் வந்து ஆளுநர் உரையை தொந்தரவு பண்ணுற மாதிரியான முழக்கங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்ப தான் செய்வாங்க. ஆனால் ஆளுநர் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விமர்சனம் கடந்த காலத்திலுமே வந்தது. புரோட்டோகால் படியுமே வந்து எதிர்க்கட்சிகள் அதை பண்ணக்கூடாது. ஆளுநர் உரையாற்றிக்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்து குறுக்க பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டப்பேரவையினுடைய விதி. அதை மீறி தான் எதிர்க்கட்சிகள் எப்போவுமே பண்ணுவாங்க. அப்படின்னாலும் அதை எப்படி ஒரு ஆளுநர் டைரக்டாக வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து அப்பவும் எழுப்பப்பட்டது. ஸோ ஆளுநருக்குன்னு சட்டப்பேரவையில் கருத்து சொல்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் அரசியல் சாசனத்திலையும் சரி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகள்லையும் சரி கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து ஆளுநர் தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அவருக்குன்னு இருக்கிற கடமைகள், ஆளுநருக்கு இருக்கிற கடமை ஒரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரை வந்து அவர் தொடங்கி வைக்கணும். ஆளுநர் உரையோட தான் அந்த ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் தொடங்கணும். தொடர்ச்சியாக 3 வருஷம் அந்த கடமையிலிருந்து அவர் விலகி போயிருக்கிறார். இந்த வருஷம் ஆளுநரினுடைய உரை ஆளுநர் வாயால் ஒரு வார்த்தை கூட படிக்கப்படாமல்
முழுக்க முழுக்க அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி சபாநாயகர் உரையாகவே வந்து மாறி போயிருக்கு. இப்படியான சூழல் தொடர்றது வந்து மாநிலத்துக்கு நல்லதில்லை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநரும் தொடர்ச்சியாக மோதிக்கிட்டே இருக்கிறது வந்து மாநிலத்தில் பல விஷயங்களில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆளுநர் RN ரவி அவருடைய அரசியல் சாசன கடமைகளை வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து எழுந்திருக்கு. ஆளுநர் மாளிகையினுடைய இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்ல இருந்து முரணான ஒரு அறிக்கையாக வந்து இந்த அறிக்கை இருக்குது. இதுக்கு பிறகு இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க? ஏன்னா இது வந்து புதுசு இல்லை, வருஷம் திருப்பி இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மாதிரியான விஷயங்கள் வேறு காரணங்களுக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. 2023 ஆளுநர் பேரவையை விட்டு வெளியே போனப்போ பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. 2024 திருப்பியும் நடக்குதா அப்படின்னு. இந்த வருஷம் வந்து யாருக்கும் அது எந்த அதிர்ச்சியுமே ஏற்படுத்தலை. அவர் எப்போவுமே இதை தானே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இயல்பான ஒரு விஷயமா வந்து இது மாறி போகிறது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. இதை எப்படி ஆளுநரும் அரசாங்கமும் டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.